மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ், நான் நிரோஷா. அப்புறம் நிரோஷா, இன்னைக்கு என்ன அரசியல்ல என்னன்னு கேக்குறீங்க? நேத்து தேர்தல் முடிஞ்சு நயனார் நாகேந்திரன் பதவி ஏற்று அண்ணாமலை விலகி எவ்வளோ கூத்துக்கள் நடந்துருச்சு பாஜகல அரசியல் களத்துல அப்படின்னு சொல்லலாம். சோ நயனார் நாகேந்திரன் தலைவரா பதவி ஏற்றுட்டாரு. சோ அதை பத்தி நீங்களே சொன்னா நல்லா இருக்கும். ஆமா, அதாவது ஒரு வழியா பாஜகவுடைய மாநில தலைவரா தேர்வு செஞ்சுட்டாங்க நயனார் நாகேந்திரன். ஒரே பாத்தீங்கன்னா கலபரமா போயிருந்தது. அடுத்த தலைவர் யாரியா அப்படின்னு அண்ணாமலையே தூக்கி விசிறடிக்கிற அளவுக்கு பாஜக டெல்லி மேலிடம் முன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஞ்சில பாத்தீங்கன்னா அண்ணாமலையை தூக்கி கடாச்சிட்டாங்க. தேசிய லெவலுக்கு அவரை என்ன பண்ணாங்க, எடுத்துட்டாங்க. இப்போ இங்க தமிழ்நாட்டுல நயனார் நாகேந்திரன் அடுத்தபடியா பாஜகவை வழிநடத்தி கொண்டு போக போறார். அதுதான் இப்போதைக்கு ஒரு செய்தியா இருக்கு. ஆனா இந்த தேர்வு இருக்குல்ல, நயனார் நாகேந்திரனை தேர்வு செய்த முறையே பாத்தீங்கன்னா நிறைய அலிகேஷன் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வராங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க போட்டியின்றி தேர்வு எடுத்து பண்ணிருக்காரு நயனார் நாகேந்திரன். யாருமே மனு தாக்கல் பண்ணல, தலைவர் பதவிக்கு இவர் மட்டும் தான் அப்ளை பண்ணிருக்காரு, யாருமே பண்ணல அப்படின்னா போட்டியின்றி தேர்வு எடுத்திருக்காங்க. ஆனா இன்னொருத்தரும் என்ன பண்ணிருக்காரு, தலைவர் பதவிக்கு ஃபார்ம் கொடுத்திருக்காரு. ஆனா அதை தடுத்து நிறுத்தி இருக்காங்களாம் பாஜக காரங்க. இதை பாத்தீங்கன்னா எல் முருகன், பொன் ராதாகிருஷ்ணன், எச் ராஜா, வானதி சீனிவாசன் போன்றவங்க முன்னாடி நின்றுட்டு அப்ளை பண்ணதுனால இவர் தலைவர் பதவிக்கு போட்டியின்றி தேர்வு எடுக்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. உண்மையிலே வரவேற்கிறதுதான். உண்மையிலே பாஜகவுக்கு நயனார் நாகேந்திரன் நினைச்சபடி அவர் வந்துட்டாரு. ஆனா இருந்தாலும் பாஜகல வேற ஆளுங்க யாருமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. 10 வருஷம் உறுப்பினரா இருக்கணும், அவங்கதான் பாத்தீங்கன்னா பாஜக தலைவர் பதவிக்கு போட்டியிட முடியும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆனா நயனார் நாகேந்திரனுக்காக இந்த ரூல்ஸ் தளர்க்கப்பட்டதா? இந்த ரூல்ஸ் விதிகளை மீறி நயனார் நாகேந்திரன் பாஜக தலைவரா மாறிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. அது மாத்திரம் இல்லாம ஏன் பாஜகல வேற ஆட்கள் யாருமே இல்லையா, சொந்த கட்சிக்காரங்க யாருமே இல்லையா, இன்னொரு கட்சியில இருந்து வந்த நயனார் நாகேந்திரனுக்கு ஏன் முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பாஜக உழைச்ச நிறைய பேர் என்ன பண்றாங்க, தியாகம் பண்ணவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பாஜக தியாகம் பண்ணவங்க, பாஜக கட்சியிலேயே ஊர்னவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கல? வேறொரு கட்சியில இருந்து 8 வருஷம் தான் ஆயிருக்கு நயனார் நாகேந்திரன் ஆனா நயனார் நாகேந்திரனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. வழக்குகள் இருக்கிற வரையும் ஒருத்தர் பாஜக தலைவர் இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஊழலை ஒழிக்க போறோம், தமிழ்நாட்டுல ஊழலை நாங்க என்ன பண்ண போறோம், ஒழிக்க போறோம்னு தன்னுடைய கட்சி தலைவரா நீங்க கொண்டு வந்திருக்கீங்களே நயனார் நாகேந்திரன், அவர் மேல ஏகப்பட்ட ஊழல் வழக்கு இருக்கு, அவர் மேல ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. அவரை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, நீங்க என்னத்த ஊழலை ஒழிக்க போறீங்க? இதான் உங்க ஊழல் ஒழிக்கிற லட்சணமா? நயனார் நாகேந்திரனுக்கு வேற ஏதோ பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கு. அதுதான் எப்படின்னா அமித்ஷாவோட சப்போர்ட் இருந்ததுனாலதான் அவர் இங்க வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரிதான். ஏன்னா இவங்க ஊழலை ஒழிப்பேன்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க மேல ஏகப்பட்ட ஊழல் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம நயனார் நாகேந்திரன் தலைவரா கொண்டு வந்திருக்காங்கல்ல, அவர் மேல ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. சோ இந்த வழக்குகள்லாம் இருக்கும் பொழுது இப்போ நயனார் நாகேந்திரனை சூஸ் பண்றதுக்கான அவசியம் என்ன? ஏன் உங்க கட்சியில ஆட்கள் யாருமே இல்லையா? வேறொரு கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் தருவீங்களா? உங்க கட்சியிலேயே அடிமட்ட தொண்டனா பாஜக உழைச்ச எத்தனை ஏட்சிகள், எத்தனை பேச்சுகள், எவ்வளவு அவமானங்கள் பட்டும் பாஜக இன்னும் இருக்கிறாங்களே, அவங்களுக்கான அங்கீகாரம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வரல. சோ இதுதான் பாஜக தருகிற ஒரு எப்படி சொல்றது, கண்மூடிதனமான முகமூடிதனமான ஒரு தலைவர் பதவிக்கான ஒரு அறிக்கை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க மத்த கட்சிகள் எல்லாம் குறை சொல்லுவாங்க, அடுத்தவங்க கட்சியில தொண்டர்கள் எல்லாம் விட்டுருவாங்க, இவங்களே இது பண்ணுவாங்கன்னு. ஆனா இப்ப இவங்க கட்சியிலே பாத்தீங்கன்னா பாஜக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க, 10 வருஷம் உறுப்பினர் இருக்கணும். 10 வருஷம் உறுப்பினர் கொண்ட எத்தனை பேர் இருக்காங்களே, ஏன் அவங்கள நீங்க கொண்டு முன்னாடி நிப்பாட்டல? நயனார் நாகேந்திரன் ஏன் முன்னாடி கொண்டு நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சோ பாஜக ஆடுகிற நாடகங்கள்ல இதுவும் ஒன்றாதான் கருதப்படுகிறது. எப்படியா இருந்தாலும் நயனார் நாகேந்திரனை மட்டும் ஏன்னா நயனார் நாகேந்திரன் என்ன சொன்னார்னா, தேசிய தலைமை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிதான், அறிவுரைப்படிதான் நான் இந்த தலைவர் பதவிக்கே நான் என்ன பண்ணிருக்கேன், போட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்களே சொல்லியிருக்காங்க, அவங்களே முடிவு பண்ணியிருக்காங்க நயனார் நாகேந்திரன் தான் தலைவர், அவர் மட்டும் தான் அப்ளை பண்ண, வேற யாரும் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றதுனால. சோ இதன் மூலமா வெட்ட வெளிச்சமா தெரியுது பாஜக எந்த அளவுக்கு பொய்களை சொல்லி எந்த அளவுக்கு ஊழல்களை மறைக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ தேசிய தலைமை அறிவுறுத்தின்படி நயனார் நாகேந்திரன் தலைவரா பொறுப்பெடுத்திருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பதிவு பண்றோம். கண்டிப்பா. சோ இப்ப அவர் பொறுப்பெடுத்துட்டாரு. ஏன்னா அண்ணாமலை
அண்ணாமலை மாதிரி ஆளையே தமிழ்நாடு சந்திச்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இவரையும் வந்து ரொம்ப ஈஸியாவே ஹேண்டில் பண்ணிடலாம், அவ்வளோ பெரிய டஃப் கிடையாது அப்படின்ற சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு வீடியோ ரொம்ப நாளா வந்து வைரல் ஆச்சு. என்ன அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, எந்த காலத்திலயும் பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்கவே வைக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பின்பற்றியே எல்லாரும் இருந்தாங்க. ஆனா இந்த எடப்பாடி அவர்கள் வந்து ஓவர் நைட்ல இந்த மாதிரி மாறி இப்போ வந்து அவர் விலகினாருன்றதுனால நீங்க நேற்று சொன்ன மாதிரி உடனே கார் எடுத்துட்டு போயிட்டு இப்ப கூட்டணி உறுதியாயிடுச்சு, சேர்ந்தாச்சு. சோ இப்ப அதுல இருந்து அடுத்து என்ன ஒரு விஷயங்கள் நடக்கும், அரசியல்ல என்ன மாற்றங்கள் நடக்கும்? ஆமா, தொடர் கதையா பேசப்பட்டு வந்தது. ஆனா இதுல வந்து அதிமுக வந்து கொஞ்சம் பேக்லயே இருந்தாங்க. அதாவது அதிகாரப்பூர்வமா போய் சந்திப்பு, நாங்க இதுக்காக தான் போய் சந்திச்சோம், இதுக்காக தான் போய் சந்திக்கல அப்படின்றத மூடி மறைச்சிட்டே இருந்தாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக தான் நாங்க போய் அமித்ஷாவை சந்திச்சோம். டெல்லியில இவர் போய் அமித்ஷாவை சந்திச்சார்ல, அப்ப என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டு மக்கள் நலன், தமிழ்நாட்டு மக்கள் நலன், தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இதுதான் உங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையை டிஸ்கஷன் பண்ணதுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கு போய் லட்சணமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நேத்து பாஜக அதிமுக கூட்டணி உறுதி பண்ணிச்சு, தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதி பண்ணிருக்கல, இதுதான் உங்களுடைய மக்கள் நலனா அப்படின்னு ஒரு கேள்வி. சோ இது மக்கள் நலன் தான். உண்மையை சொல்ல போனா இது சுயநலம். இவங்களுக்காகத்தான் பாஜக கிட்ட போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய கட்சியே கொண்டு போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, தாரவாத்து ஊத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். பாஜக அதிமுக கூட்டணி உருவாகி அமித்ஷா அவர்கள் என்ன பண்றாரு, பிரஸ் மீட்ல கொடுக்குறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுல உருவாயிருச்சு, அதுவும் அதிமுக தலைமையில உருவாயிருச்சு, தேசிய லெவல்ல மோடி தலைமையிலனா தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி தலைமையில அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி டம்மியாவே உக்காந்து வச்சிருக்காங்க. டம்மியாவே இருக்கிறாரு, அவர் எதுவுமே பேசல, அவர் தானே தலைமை, அப்ப அவரு தானே பேசணும். ஆனா அவரு பேசவே இல்லை, முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்களே பேசுறாரு. அது மாத்திரம் இல்லாம நாங்க இங்க ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு ஊழலை வந்து என்ன பண்ணுவோம், ஒழிப்போம், கிட்டத்தட்ட வந்து திமுக செய்த ஊழல்கள் எல்லாத்தையும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, ஊழலை கொண்டு வாங்க, எந்த வித மாற்று கருது இல்லை, நீங்க முதலமைச்சரா இருந்தீங்கன்னா தாராளமா கொண்டு வாங்க, எந்த வித மாற்று கருது இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியோடைய ரொம்ப க்ளோஸான அவங்க வீட்டுல வந்து என்ன பண்ணீங்க, ரைடு விட்டீங்க, அதே போல அவங்க சம்பந்தியார் வீட்டுல ரைடு விட்டீங்க ஈடியை வச்சு. சோ அதுக்கான தீர்வு என்ன, அதுக்கான பதில் என்ன, அதுக்கான கேஸ் ஓவர் என்ன அப்படின்னா அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு போச்சு. எடப்பாடி தூய்மையானவர் ஆயிட்டார், பரிசுத்தமானவர் ஆயிட்டார், அவர் எந்த ஊழலும் பண்ணல, எந்த தவறும் பண்ணல. அவர் வந்து மோடி என்ற பாஜக என்ற வாஷிங் மிஷின்ல போட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து தோச்சு எடுத்ததுனால அவர் வந்து ரொம்ப தூய்மையாயிட்டாரு, எந்த ஊழலும் பண்ணல. எஸ்பி வேலுமணி அவரும் தூய்மையாயிட்டாரு, அவர் மேல இருந்த வழக்குகள் எல்லாமே என்ன பண்ணிச்சு, முடிமடிச்சு. சோ ஊழல் பண்ற அதிமுகவையே பக்கத்துல வச்சுக்கின்னு ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் பொய்யை வந்து அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. ஒரு உள்துறை அமைச்சர் செய்ய வேண்டிய வேலையா இது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது மாத்திரம் இல்லாம நம்ம ஐயா முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து ஒரே ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்டிருக்காரு. உள்துறை அமைச்சத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற அமித்ஷா அவர்கள் இந்த தமிழ்நாட்டுல வந்து சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம், அப்ப அவருக்கு ரிப்போர்ட் போகாம இருக்கும், அவருக்கு எந்த விஷயம் தெரியாம இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சிக்காம எதுக்கு வந்து இது மாதிரி பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்களை சொல்லியிருக்காரு. இது மாத்திரம் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாஜக கிட்ட அதிமுக அடமானம் வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய சம்பந்திக்காக, தன்னுடைய வேண்டப்பட்டவர்களுக்காக, தனக்காக, அது மாத்திரம் இல்லாம கூட இருக்கிற முன்னாள் அமைச்சர்களுக்காக அதிமுகவையே கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்காம, தன்னுடைய தொண்டர்களை பத்தி யோசிக்காம, கட்சி நலனை பத்தி யோசிக்காம முழுக்க முழுக்க போயிட்டு பாஜக காலில் போயிட்டு விழுந்திருக்கு. பாஜக கிட்ட தாரவாத்தி கொடுத்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமி. சரி, இப்போ இவரு போயிட்டு அங்க ஒப்படைச்சிட்டாரு, கட்சியை கூட்டணி வச்சுட்டாங்க, இவர் வந்து அவங்க கிட்ட போயிட்டாங்க. இப்ப மீதி இருக்கக்கூடிய சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்களோட நிலைமை எல்லாம் அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. இவரை நம்பி வந்தாருன்னா யாருமே வந்து இது கூட எதுவும் சொல்றது உண்மையா இருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க 3 பேரையும் ஒன்னா சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்தாதான் கூட்டணி வைக்க முடியும் அப்படின்ற ஒரு பேச்சுகள் இருந்ததுல. அமித்ஷா அவர்கள் கூட என்ன சொன்னார்னா, அதிமுக ஒன்று கூட்டுங்க, அப்போ நம்ம ஒன்று கூட்டி நம்ம என்ன பண்ண முடியும், ஆட்சி அமைச்ச நம்ம தேர்தலை சந்தித்தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. இப்போ இளவு காத்த கிளி மாதிரி ஓபிஎஸ் ஓட கனவு எல்லாம் வீணா போயிருச்சான். இப்ப அவரு என்ன பிளான்ல இருக்கிறாரு, அதாவது எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட போய் சேர்ந்ததுனால ஓபிஎஸ் ஓட நிலைமை அதோ கதிதான். இப்ப அவர் என்ன பிளான்ல இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு இவர் பொதுச் செயலாளர் இருந்தாதான் ஓபிஎஸ் உடைய வேலை எடுபடும், வேற வழி இல்ல அவருக்கு. ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாராம் அமித்ஷா கிட்ட, அதிமுக ஒன்றைன்னு சொல்லிட்டு தயவு செய்து பேசிட்டு வராதீங்க, உங்க கூட்டணியில நான் இருக்கிறேன், உங்க கூட்டணியில நான் வரணும்னா ஒண்ணு தலைவரை மாத்துங்க அப்படின்னாங்க. தலைவரை மாத்தியாச்சு, நயினார் நாகேந்திரன் மாத்தியாச்சு. அதுவும் இல்லாம இந்த மீட்டிங், அதாவது
பிரஸ் மீட் கொடுத்தாங்களே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய குளறுபடியெல்லாம் நடந்திருக்கு. இவர் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை பாஜக தலையிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார், புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அப்படின்ற ஒரு ட்வீட்டை வந்து அமித்ஷா போட்டு அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து எட்ரா வண்டிய ஹோட்டலுக்கு அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வரைந்து வந்திருக்காரு. அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டிலேயே வெயிட் பண்ணி இருந்திருக்காரு, எப்போ அமித்ஷா அவர்கள் மெசேஜ் போடுவாரு, எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாரு, நம்ம உடனே போகணும் அப்படின்ற மாதிரி அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தவர். அவர் போட்ட அடுத்த செகண்ட் இவர் என்ன பண்ணிருக்காரு, கிளம்பி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன், டிடிவி தினகரனை சேர்த்துக்க மாட்டேன், சசிகலாவை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற ஸ்ட்ராங்கா ஒரு நிபந்தனையை வச்சு அமித்ஷா கிட்ட கொடுத்திருக்காரு. அந்த காரணத்துக்காகவே நாங்க அதிமுக கட்சியோட உட்பிரச்சனை நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா தீர்க்கமா சொல்லிட்டாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, நான் யாரையுமே சேர்த்துக்க மாட்டேன், நான் உங்ககிட்ட வந்துட்டல, உங்ககிட்ட நான் சரணாகதி ஆட்டல, என்ன விட்டுருங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, சீட்டு கொடுத்துருங்க, ஒதுக்கீடு கொடுத்துருங்க, ஆனா இவங்களை அதிமுக விட மாட்டோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஓபிஎஸ் வந்து பாஜக சீட்டு கொடுத்து நின்னுச்சுன்னா இரட்டை இலை சின்னத்துல நிப்பாரானா அது பெரிய டவுட். ஏன்னா இரட்டை இலை சின்னத்தை இபிஎஸ் வந்து தர மாட்டார், அதனால அவர்கிட்ட தான் இருக்கும். ஓபிஎஸ்க்கு இரட்டை இலை சுயேட்சையா நின்று இது பண்ணும். இப்ப அதனாலேயே ஓபிஎஸ் டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் பாஜக நம்பி இருந்தோம், நம்மள வந்து அதிமுக சேர்த்துருவாங்க, இல்ல அதிமுக பரிசு நம்ம கிட்ட ஊத்துவாங்க, ஆனா இப்போ இபிஎஸ் சேர்த்துக்கின்னு நம்மளுக்கு ஆப்பு மேல ஆப்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஒரு பக்கமும் டிடிவி தினகரன் ஒரு பக்கமும் எல்லாம் புலம்பின்னு இருக்காங்க. ஆனா இப்போ ஓபிஎஸ்க்கு வேற வழியே இல்லை. ஆல்ரெடி அவங்களுடைய நிர்வாகியை வைத்து கொண்டு எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை பதிவு பண்ணிட்டதாகவும் அதுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்குவதாகவும் தகவல்கள் பரவிட்டு இருக்கு. இப்ப அடுத்த கட்ட லெவலா இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு, எப்படி இதை வந்து ஓபிஎஸ் அவர்கள் ஏத்துக்க போறாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்பொழுது இபிஎஸ்ஐயே நம்பின்னு இருந்த ஜெயக்குமார் அவர்கள் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது இல்ல எப்போதுமே நாங்க பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து ஜெயக்குமார் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டே இருந்தாரு. ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி பாஜக காலில் போய் இருந்தனால ஜெயக்குமாருடைய கதி என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஏன்னா அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றதை வச்சுதான் அவர் பேசிட்டு இருந்தாரு. தினமும் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது ஒரு பிரஸ் மீட் வந்து சந்திச்சிருவாரு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட்டை சந்திக்கல. எப்ப இவர் டெல்லியில போயிட்டு அமித்ஷாவை சந்தித்தாரோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் எங்க இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. இன்னொரு விஷயமும் என்ன வருதுன்னா, அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி வீட்டுல வந்து விருந்து சாப்பிட வந்தார்ல, அப்போ கூட எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரா, ஜெயக்குமாரை நான் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணி கால் பண்ணும்போது, இல்ல பர்சனலா நான் வேற இடத்துல இருக்கேன், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அது கழிச்சு போட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு வேலையை பார்த்திருக்காரு. சோ இந்த விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து இது ஒரு பெரிய மைனஸாவே இருக்கு. இன்னும் யாரெல்லாம் வெளியே போறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பி வேலுமணி வலதுகரமா இருந்த சந்திரசேகர் அவரும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஹோட்டல்ல போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கட்சியை விட்டு விலகி இருக்காரு. சோ இன்னும் யார் எந்தெந்த விக்கெட் போக போகுது, அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதுனால இன்னும் யார் கட்சியை விட்டு விலக போகிறா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐ என்ன பண்ணிருக்கு, அதிமுக கூட கூட்டணியில உறவு இல்ல, நாங்க முறிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அதிமுக மேல சிஏஏ சட்டத்துக்கு எல்லாம் அனுமதி கொடுத்ததுனால ரொம்ப கடுகடுன்னு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணி இல்லைங்க, இப்போ இல்லைங்க, எப்போதுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விலகி வந்த பிறகு எஸ்டிபிஐ என்ன பண்ணுச்சு, அதிமுக கை கொடுத்தது. சிறுபான்மையினர் ஓட்டுகள் நமக்கு வேணும் அப்படின்றனால எஸ்டிபிஐ என்ன பண்ணுச்சு, அதிமுக கை கொடுத்தது. ஆனா இப்போ வக்பு திருத்த சட்ட மசோதா முதற்கொண்டு அதிமுக எதுவுமே பேசாதனால இப்போ பாஜக கூட கூட்டணி வச்சதுனால கூடா நட்பு கேடுல விளையும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதிமுகவை நம்பி எடப்பாடி பழனிசாமி நம்பி நாங்க வந்து கூட்டணி வச்சோம், இப்போ எங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க, அதனால இனிமேட்டு நாங்க கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிபிஐயும் வெளியே வந்துருச்சான். திமுகவை போய் சந்திக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில இருக்கிற ஒரு சில கட்சிகள் வந்து திமுக பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல முதன்மையான கட்சியா எஸ்டிபிஐ என்ன பண்ணிருக்கு, நன்றி தெரிவிக்கிற விதமா போயிட்டு திமுக கூட சில பல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்துதான் நம்மளுக்கு தகவல் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தேமுதிக அவங்கள பாத்தீங்கன்னா, இவங்க ராஜ்யசபா சீட்டு தருவாங்க நம்பி தேவு காத்திருந்த தேமுதிகவுக்கு இது ஒரு பெரிய அடியா இருக்கு பாஜக கூட்டணி வச்சதுனால. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக கூட கூட்டணி வச்சாங்க, இப்போ ஒரு ராஜ்யசபா பாஜகவுக்கு போக போதா இல்ல பாமக போக போதா அப்படின்ற ஒரு சொந்தம் இருக்கு. ஏன்னா பாஜக கூட ஆல்ரெடி பாமக கூட்டணியில இருக்காங்க. என்னதான் பாமக கொஞ்சம் விரிசல் இருந்தாலும் கூட்டணியில இருக்காங்க, இன்னைய செகண்ட் வரைக்கும் இருக்கிறாங்க. அதனால இந்த ராஜ்யசபா சீட்டு யாருக்கு போக போகுது, அதிமுக கிட்ட இருக்கிற 2 ராஜ்யசபா சீட்டு ஒன்னு யாருக்கு போக போகுது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. சோ நிச்சயமா தேமுதிக இருக்காது. அதனால தேமுதிகவும் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுக கூட பேசிட்டு இருக்கதா தகவல் வந்துட்டு இருக்கு. சோ
பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சதுனால இவ்வளவு பெரிய மைனஸ் இருக்கு. இதெல்லாம் போக இவர் பேசின பேச்சு இருக்குல்ல, எடப்பாடி பழனிசாமி பாஜகவை பத்தியும் பாஜகவை குறித்தும் பாஜக தலைவர்களை பத்தியும் பேசினார்ல, நாங்க எப்பவுமே கூட்டணி வைக்க மாட்டோம், மக்கள் நலன் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி என்கின்ற பொய்யான வாய் இன்னைக்கு என்ன பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்க இருக்கோம், பாஜகவுக்கு நாங்க உறுதுணையா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்கி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ராஜதந்திரமா காய்களை நகர்த்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா முட்டாளாக போறது எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக கூடாரம் தான் அப்படின்றத தெள்ள தெளிவா நம்ம பதிவு பண்றோம். சரி, இதெல்லாம் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி ஆயிடுச்சு. தமிழக வெற்றி கழகம் புதுசா வந்தது. அவங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு பேச்சு சலசலப்பு போய்கிட்டு இருந்துச்சு. நம்மளுமே பேசியிருக்கோம். இது மேபி விஜய் டிமாண்ட் பண்ணலாம்னு யோசிச்சிருப்பாரு. இப்ப அவரோட கனவு என்னவாகும்? மேபி தேமுதிகவோட நிலைமையும் சொன்னீங்க. சோ இவங்களும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? தமிழக வெற்றி கழகம், தேமுதிக இவங்களோட நிலைமை என்ன? டிமாண்ட் எல்லாம் கரெக்டா தான் வச்சிருந்தாங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவங்க வெளியே வரும்போது, அதாவது கட்சி ஆரம்பிக்கும் போதே பிரகடனப்படுத்தினாங்க, தேசிய லெவல்ல எங்களுக்கு பாஜக, தமிழ்நாட்டு லெவல்ல எங்களுக்கு திமுக, எங்களுக்கு அரசியல் எதிரி திமுகனா கொள்கை எதிரி பாஜக அப்படின்றத ஓப்பனாவே பேசிட்டு வந்தாரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். ஆனா இருந்தாலும் இங்க அதிமுக கூட ஒரு உறவாடல் மாரிதான், ஒரு உறவு வைத்துக் கொள்ற மாதிரிதான் அவருடைய போக்குகளும் அவருடைய காய் நகரத்திலும் இருந்தது. அதன்படி பாத்தீங்கன்னா அண்டர் டீலிங்ல நல்லா டீலிங்கே பண்ணியிருந்தாங்க. தொகுதி பங்கீடு எல்லாம் பாத்தீங்கன்னா சரிக்கு சமம் வேணும், ஆட்சியில சரிக்கு சமம் வேணும், எங்க கிட்ட 20% ஓட்டு இருக்கு, யூத் ஓட்டெல்லாம் எங்க கிட்ட இருக்கு அப்படின்றத இவங்க அப்ப நாங்க அதிமுக கூட ஒரு ரகசிய பேரத்தை பேசிட்டு வந்தாங்க. அதிமுகவோட எண்ணமும் என்னவா இருந்தது, எடப்பாடி பழனிசாமியோட எண்ணமும் என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி வச்சு நம்ம தேர்தலை சந்திக்கலாம், ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா அவர் சொன்ன அந்த டிமாண்ட் இருக்குல்ல, சோ அந்த டிமாண்ட் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றதுனால எடப்பாடி பழனிசாமி எந்தவித சம்பந்தமும் தெரிவிக்காம இருந்ததுனால தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணிச்சு, இறங்கி வந்தது. சரிங்க, ஓகேங்க, எங்களுக்கு 60 சீட்டு கொடுங்க, ஒரு 5 மினிஸ்டர் கொடுங்க, எங்களுக்கு இது போதும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதுக்கு ஓகே சொல்லலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில வரும்போதுதான் அதிமுகவுடைய ஃபைல் எல்லாம் பாஜக கிட்ட போயிட்டு, ஒருவேளை பாஜக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வச்சிட போறாங்க, அதனாலேயே நம்ம என்ன பண்ணணும், முந்திக்கணும் அப்படின்றதுதான் பாஜகவுடைய எண்ணமா இருந்து அவசரமா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சிருக்காங்க. 1 வருஷம் இருக்குங்க, இன்னும் 1 வருஷம் இருக்கு. ஆனா இப்போ பாஜகவும் அதிமுகவும் அதிரடியா கூட்டணி அறிவிக்கிறதுன காரணம் என்னன்னா இதுதான். ஒருவேளை அதிமுக தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சுச்சுன்னா பாஜக இங்க கால் ஊன்ற முடியாது. அதனாலேயே இங்க கால் ஊன்ற முடியணும்னா நம்மளுக்கு கேத்த ஒரு அடிமை யாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. அந்த அடிமையை நம்ம தூக்கிடுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரும் கூட்டணி வச்சான கவலை கிடையாது, கூட்டணி வைக்கலாம் கிடையாது. இதுக்கப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழக வெற்றி கழகமும் இணைய போறது இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமும் அவர் இணைஞ்சாருன்னா அவருடைய இமேஜ் பயங்கரமா டேமேஜ் ஆயிரும். அதனாலே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டார், அதிமுக கூட்டணி வைக்க மாட்டார். இப்போ தமிழ்நாட்டுல 2026 4 முனை போட்டியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவை நம்பி சில்லான விஜய் அவர்கள் இப்போ அதோகதியா நிக்கிறாரு. யாரை நம்பியா நான் இப்ப போறது, உன்னை நம்பி நான் வரலான்னு பார்த்தா நீ இந்த அளவுக்கு எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டியே, இப்ப யாரை நம்பியா போறது, நான் திமுக பக்கமா போக முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம விஜய் அவர்கள் காணாம போயிருவாரு. 2026 சட்டமன்ற எலெக்ஷன்ல காணாம போயிருவாரு. அவ்வளவுதான், அதோட சாப்டர் க்ளோஸ் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவர் நிப்பாட்டி இருக்காங்க. ஆனாலும் இங்க எப்படி எது வேணாலும் மாறலாம், எப்படி வேணாலும் கருத்துக்கள் போலாம். ஏன்னா இன்னும் 12 மாசம் இருக்கு. இந்த 12 மாசத்துல யாரு கூட கூட்டணியில, பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில புதுசா போய் கட்சி இணையலாம், இல்ல வெளியே வேற கூட்டணியில இணையலாம், இல்ல தனியாக நிக்கலாம். எப்படியா இருந்தாலும் இங்க 4 முனை போட்டி தான் அப்படின்றது இப்போ வரைக்கும் உறுதியா இருக்கு. எப்படின்னா திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர், இந்த 4 முனை போட்டியா தான் இருக்கும் அப்படின்றது தெள்ள தெளிவா இருக்கு. சோ எடப்பாடியை நம்பினவர் நிச்சயமாய் கைவிடப்படுவார் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணமா விஜய் அவர்கள், தேமுதிக அவர்கள், அதே போல எஸ்டிபிஐ கட்சி போன்ற கட்சிகள்லாம் நிச்சயமா இருக்கு. ஏன் கட்சிக்குள்ளே இருந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் எடப்பாடி நம்பியே தான் என்ன பண்ணிருக்காரு, கெட்டு போயிருக்கிறாரு அப்படின்றது இதன் மூலமா விழுந்திருக்கு. சோ பாஜக கூட அதிமுக சேர்ந்ததுனால இவ்வளவு விளைவுகள் சந்திக்க வேண்டியது இருக்கு. எடப்பாடி பழனிசாமியை விஜய் நம்புறதுனால விஜய்க்கு தலையில ஒரு பேரடி விழுந்திருக்கு. சோ இந்த விஷயமா தான் அரசியல் ரொம்ப பேசிட்டு இருக்கு. அரசியல் என்றது
எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட லெவல் எப்படி போக போகுது அப்படின்றது. கண்டிப்பா சொன்னேன். எப்பவுமே சொல்ற மாதிரி அரசியல்ல நாளுக்கு நாளுன்னு சொல்றத விட நிமிஷத்துக்கு நிமிஷம் பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அப்படிதான் போய்கிட்டு இருக்கு அரசியல் களம். அடுத்த தேர்தலுக்கு எல்லாருமே தீவிரமா இறங்கிட்டாங்கன்றது இதுல இருந்தே தெரியுது. இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா மேபி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தேர்தலுக்கு எல்லாருமே வந்து களம் இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம தினம் பார்க்கலாம். இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்க போற சுட சுட நீளத்திலிருந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராயும். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.